இறுதி பகுதியா பார்த்தோம்னா, மம்தானி அவர்கள் வந்து இந்த தேர்தல்ல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து, நெத்தனியாகு வந்து நியூயார்க் சிட்டிக்கு வந்தாருன்னா, நான் கைது பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். இப்ப மம்தானி அவர்கள் வெற்றி பெற்றுட்டாரு. குறிப்பா அந்த நியூயார்க் சிட்டில தான் வந்து ஐநா சபையினுடைய அந்த ஒரு பில்டிங்கும் இருக்கு. சோ அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நெத்தனியாகு வர முடியாதா? அப்படி வந்தாருன்னா கைது பண்ற அளவுக்கான அந்த உரிமை வந்து நியூயார்க் மையத்தில் இருக்கா? இதுவும் இதுவும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மிக அழகான கேள்வி. இதுக்கு நான் பொறுமையா பதில் சொல்றேன். யுஎன் இருக்கு இல்லையா நியூயார்க்ல, அந்த யுஎன் இருக்கிற ஏரியா வந்து கண்ட்ரோல்டு பை அமெரிக்கன் கவர்மெண்ட், நாட் நியூயார்க் கவர்மெண்ட். நம்பர் 1. ஸோ யூ கேனாட் டச் இட். 2வது, இது வந்து ஒரு சிம்பிளா சொல்றாரு. என்ன சிம்பிளா சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன வரலாறுல பாலஸ்தீன மக்களுக்கு வந்து தினம் தினம் அவங்க கஷ்டப்படுறாங்க. தினம் தினம் குழந்தைகள் சாகடிக்கப்படுது. கடந்த கடந்த 2 ஆண்டுகள்ல எண்ணற்ற மக்கள் இறந்து போயிட்டாங்க. எத்தனையோ குழந்தை இறந்து போயிடுச்சு. ஆகையினால ஆஸ் அ ஆஸ் அ பாலஸ்தீன் சப்போர்ட்டர், ஆஸ் அ இஸ்லாமியர் நான் வந்து அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது லீகல் பிரச்சனைகள் வந்து கொண்டு வந்து விட்டுரும். அவர் நாளைக்கே நியூயார்க் வருவாரா, இவர் கைது பண்ணுவாரா அப்படிங்கறதெல்லாம் போக போக தான் தெரிய வரும். பட் தட்ஸ் நாட் ஈஸி. ஒன்று, அது சொன்னதே போல்டா பாராட்டணும். ஏன்னா அமெரிக்க வரலாற்றில் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை டெமோக்ராட்டிக் பார்ட்டியிலிருந்து யாராவதோ, ரிப்பப்ளிகன் பார்ட்டில யாராவதோ, இண்டிபெண்டன்ட் பார்ட்டி யாராவதோ ஒரு முறை கூட இஸ்ரேலை குறை சொல்லி பேசவே மாட்டாங்க. வெரி சென்சிட்டிவ் மேட்ரு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் பண்றது தவறு, பாலஸ்தீன மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிதான் பேசுவாங்களே ஒழிய, அந்த ஹோலி லேண்டுக்கெல்லாம் போக மாட்டோம், இஸ்ரேல் மோசமான ஊரு, மோசமான நாடு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க.